அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் தாபீகள் தவாபி என்கிற ஒரு 5 வகை இருக்கிறது என்பதை அதனுடைய மூடலாக அந்த செய்தியை பார்த்தோம். அதாவது ஆமில்கள் அமல் செய்கிறது ஒன்று இருக்கிறது, ஆமில்கள் இல்லாமைய வேறு ஒன்றில் உள்ள ஏராபை இது எடுத்துக்கொள்ளும். அதுக்கு தான் தாபின்னா தொடர்வது, பின்தொடர்வதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு 5 விஷயம் இருக்குது. 5 விஷயத்துக்கு சில ஏராபு மாற்றம் வரும். அந்த ஏராபு மாறுவதற்கு என்ன இருக்காது, அங்கே ஆமில்லாம் ஒன்று இருக்காது. வேறு ஒன்றுக்கு ஆமியில் இது கொஞ்சம் என்ன செய்யுது, அதிலிருந்து பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என்ன செய்யும்னா இதுவும் எடுத்துக்கொள்ளும். அதுக்கு ஆமில் இல்லாமலேயே அமல் வர்றது காரணத்தினால இந்த 5 வகை இருக்குல்ல, அந்த 5க்கும் சேர்த்து என்ன பேர்னு கேட்டால் தாபின்னு பேர். தபா என்றால் பின்பற்றினான், தாபியூன் பின்பற்றக்கூடியவன். அதை ஜம்மா சொல்வதாக இருந்தால் தவாபியூ, 5க்கு சொல்கிறதா இருந்தால் தவாபியூ என்று அதுக்கு சொல்லுவாங்க. அதில் முதலாவது என்னென்னு ஒன்று ஒன்றா எடுப்போம். அது என்ன 5 என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு சிஃபத்து. ஃபஸ்ட்டு என்னது, சிஃபத்துன்னு சொல்லுவாங்க. சிஃபத்துன்னு ஒன்று இருக்குது. இந்த சிஃபத்து என்பதை சிஃபத்து இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா நஅத்து என்ற வார்த்தையினாலையும் சொல்லுவாங்க. சிஃபத்து என்றும் சொல்வார்கள், நஅத்து என்றும் சொல்வார்கள். அது என்ன சிஃபத்து என்ற அந்த வார்த்தையை பார்த்துக்குங்க. சிஃபத்துன்னா சாது ஃபே தே, அஸ்ஸிஃபத்து என்று சொல்கிறோம், வர்ணனை. அது சிஃபத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா நஅத்துன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். நஅத்துன்றாலும் நஅத்தை வர்ணித்தான். வசஃப என்பதனுடைய மஸ்தர் தான் சிஃபத்துங்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, ஃபஸ்ட்டு ஃபாவில் முதல் எழுத்தில் வாவு இருந்துச்சுன்னு சொன்னால் வசன என்று இருந்தால் அதனுடைய மஸ்தரில் அந்த வாவு போயிடும். வசன எசினு ஜினத்துன், வசல எசிலு சிலத்துன், வசஃப எசிஃபு சிஃபத்துன். வசஃபவுலேருந்து எசிஃபுண்டு வாவு போயிடும், வருங்காலத்துலேயும் போயிடும், மஸ்தர்லேயும் போயிடும். வசஃப யௌசிஃபுண்டு வரும் வருங்காலம், எஃபீல் அந்த வாவு போயிடும், எசிஃபுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய மஸ்தர் எப்படி சொல்லுவாங்கன்னா சிஃபத்துன். வசன நிறுத்தான், எசினு நிற்பான், தராசில் எடை போடுறது. ஜினத்துன்னா நெருக்குதல், எடை போடுதல் அப்படின்னு அர்த்தம். வசலன்னா சேர்ந்தான். யௌசிலுன்னு சொல்லாமல் எசிலுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய மஸ்தர் சிலத்துன். அந்த மாதிரி தான் சிவத்துன்கிறது. சிவத்துன்னா என்னென்னா வஸ்ஃப் என்று சொல்வார்கள். சிவத்து என்பதற்கு இன்னொரு மஸ்தர் இருக்குது, வஸ்ஃபுன். நசரவுக்கு நசுருன்னு சொல்கிற மாதிரி, நசரவுக்கு நசுருன்னு வர்ற மாதிரி வசஃப என்பதற்கு 2 மஸ்தர் வரும். வசஃபவுடைய மஸ்தர் வஸ்ஃபு என்றும் சொல்வார்கள். அது வஸ்ஃபுன்னு அப்படி மாற்றாமல் அப்படி சொல்லிட வேண்டியதான். வசஃப என்பதற்கு சிஃபத்து என்றும் சொல்வார்கள். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். வஸ்ஃபு என்றாலும் சிஃபத்து என்றாலும் வசஃப என்கிற சொல்லுடைய மஸ்தர். சில நேரத்தில் வஸ்ஃபுன்னு அது பேரை சொல்லுவாங்க. சிவத்துக்கு பதிலாக என்ன செய்வாங்க, வஸ்ஃபுங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ சிவத்து, வஸ்ஃபு, நஅத்து எல்லாம் ஒன்று தான். சிவத்தும் வஸ்ஃபும் ஒரே வேறு சொல்லேருந்து வந்த ரெண்டு மஸ்தரு. நஅத்துங்கிறது வேறு ஒரு சொல்லேருந்து வந்தது. எல்லாத்துக்கும் அர்த்தம் வர்ணிக்கிறது. இந்த சிவத்துங்கிற வர்ணிக்கிறன்னு அர்த்தம்னு சொன்னால், ஒரு மனுஷனை பற்றி பேசுகிறோம். பேசும்போது ஒரு அடைமொழின்னு வச்சுக்கிறோங்களேன். சிவத்துனா என்னது, அடைமொழி கொடுக்குறது. ஒரு மனிதன் வந்தான், ரஜுலுன்னு ஒரு மனிதன், ஜானி ரஜுலுன், ஒரு மனுஷன் வந்தான். மனுஷனுக்கு எந்த அடைமொழியும் கொடுக்கல. ஒரு நல்ல ஒரு மனுஷன் வந்தான்னு அடைமொழி சேர்க்குறீங்க. சாலிகான மனுஷன் வந்தாண்டு, இதுதான் சிவத்துங்கிறது. மனிதன் வந்தான்னு சொன்னால் அதில் எந்த சிவத்தை நீங்கள் கொடுக்கல. சாலிகான மனுஷன் வந்தான்னு சொன்னால் ஒரு வர்ணனை, ஒரு அடைமொழி சேர்க்குறீங்க. அந்த மனுஷன் எப்படி ஆள், சாலிஹுன் நல்ல மனுஷன். ஆலிமான மனுஷன் வந்தான், ஜாகிலான மனுஷன் வந்தான், அநியாயக்கார மனுஷன் வந்தான். வர்ணனைன்னா நல்லதாக தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, கெட்டதும் இருக்கலாம். அடைமொழி என்பது கெட்ட நல்ல ரெண்டுக்கும் உள்ளது தான் அது. இப்போ ஷைத்தானுண்டா ஷைத்தானுன் ரஜீமுன், விரட்டப்பட்ட ஷைத்தான். ஷைத்தானுக்கு சிவத்து. இது வர்ணிக்கிறதுனா புகழ்றதுன்னு மட்டும் நீங்கள் விளங்கிக்கிறக்கூடாது. அது இழிவாகவும் இருக்கலாம், புகழாகவும் இருக்கலாம். ரெண்டுக்கும் உள்ளது தான். அதுக்கு கொடுக்குற அடைமொழி. இப்போ அல்லாஹ்னு சொல்கிறோம், அல்லாஹுர் ரஹ்மானு, ரஹ்மானாகி அல்லாங்கிறவனுக்கு சிவத்து கொடுக்குறோம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அர் ரஹ்மான், ரஹ்மானாக இருக்கக்கூடிய ஒரு அல்லாஹ். அப்போ ரஹ்மான்னா அளவற்ற அருளாளனாகி அல்லாங்கிறோம். அப்போ அல்லாவுக்கு சிவத்து கொடுக்குறோம், ஷைத்தானுக்கு கொடுக்குறோம், மனுஷனுக்கு கொடுக்குறோம். அது என்ன சிவத்து என்றால், அதாவது யாரை பற்றி பேசுகிறோமோ மனுஷனுக்கு தானே இல்லை,
ஒரு சட்டையை கூட போடலாம். அந்த இந்த சட்டை கமீசுன், இந்த சட்டை ஹாதா கமீசுன் ஜதீதுன், இது ஒரு கமீஸ் சட்டை, ஜதீதுன் புது சட்டை அப்படின்னு சொல்கிறோம்னா, அல்லது கமீசுன் ஜமீலுன் அழகான சட்டை. அப்போ அடைமொழி என்பது வந்து மனுஷனுக்கு தான் வரணும்னு கிடையாது. மனுஷனுக்கு வரும், சட்டைக்கு வரும், சோத்துக்கு கூட வரும். ருசியான சோறு, ஆறிப்போன சோறு, சூடான சோறு, அப்படி மென்மையான சோறு, வெந்து போன சோறு, வேகாத சோறுன்ட்டு சோத்துக்கு வரும்ல, எதுக்கு கொண்டாலும் வருவானுங்கதா. எதுக்கு கிழிஞ்ச சட்டை, நல்ல சட்டையாக தான் வச்சுக்கிறேன். கிழிஞ்ச சட்டை, கிழிஞ்ச சட்டையில் இந்த சட்டைக்கு வந்து கிழிஞ்சங்கிறது அடைமொழி சிவத்து. கிழிந்த சட்டைன்னு சொல்லும் பொழுது சட்டைக்கு உள்ள அடைமொழி என்ன? கிழிந்தது, கிழிந்திருக்கிறது என்பது. சோறு ஆறிய சோறுனா சோத்துக்கு நம்ம கொடுத்த அடைமொழி என்னது? ஆறி போயிடுச்சு அப்படிங்கிறது. அப்போ வந்து இது ஒரு கட்டடனுக்கு உயரமான ஒரு கட்டடம்னா அது சிவத்து சொல்லாமல் உள்ள ஒரு வார்த்தை. உயரமான கட்டிடம், உயரமானங்கிறது அது ஒரு அடைமொழி தான் சிவத்து. ஒரு கட்டடத்தை சொல்லிவிட்டு அதுக்கு என்ன செய்கிறோம்? உயரமானன்னு சொல்கிறோம். அப்போ சிவத்து என்பது வந்து எதுக்கு வேண்டாலும் வரும். ஒரு ஊசியிலேருந்து, குண்டூசியிலேருந்து, ஒரு பல்லுலேருந்து, மூக்கு கூட வர்ணிக்கலாம்ல. மூக்கு வந்து சின்ன மூக்கு, பெரிய மூக்குன்னு என்ன செய்யலாம்? வர்ணிக்க எதை வேண்டாலும். மனிதனுடைய உறுப்புகள்லேருந்து, ஒரு முடியிலேருந்து, வெள்ளை முடி, கருப்பு முடின்னு என்ன செய்யலாம்? நீட்ட முடி, குட்ட முடின்னு சொல்கிறோம்ல. எல்லாத்துக்கும் வர்ணனை இருக்குது. அந்த வர்ணனைக்கு பயன்படுத்துகிறோம்ல ஒரு சொல்லை சொல்லிவிட்டு வர்ணனையாக ஒன்றை சொல்கிறோன்னு வைங்க, அதுக்கு பேர் சிவத்து. இவர் சிவத்தில் நம்ம டாபிக் என்ன? நமக்கு ஏராப்புக்கு தானே இதெல்லாம் படிக்கிறோம். வார்த்தையில் என்ன மாற்றம் வருதுங்கிறதுக்காக தான் இதை படிக்கிறோம். அப்போ வந்து இப்போ வந்து ஜா வந்தான், ரஜுலுன் ஒரு மனுஷன் வந்தான், இதில் சிவத்து சொல்லலை. சாலிகான மனுஷன் வந்தான்னு சொல்கிறீங்க. சாலிஹுண்டு. இப்போ ரஜுலுக்கு என்ன ஏராப்பு இருக்குதோ அதை சாலிஹு கொடுத்துடணும். சரியா? அதாவது சிவத்துங்கிறோம்ல, மௌசூஃப், அவன் யார்? அவனுக்கு பேர் மௌசூஃப், வர்ணிக்கப்பட்டவன். ரஜுலுன் என்பவன் அவனை தான் வர்ணிக்கிறோம். ஆலிமுன்கு சாலிஹுங்கிறது சிவத்து. இந்த சாலிஹு சிவத்தாக இருக்குது, ரஜுலுங்கிறது மௌசூஃபாக இருக்கிறது. மௌசூஃபுக்கு என்ன ஏராபு இருக்கிறதோ அந்த ஏராபு இதுக்கு வந்துடும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இந்த இருக்குது ஜானி ரஜுலுன் ஆலிமுன் இப்படி சொல்கிறோம். ஜானி என்னிடம் வந்தான், ரஜுலுன் ஒரு மனிதன் வந்தான் இப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம சிவத்து கொடுக்கலை. அப்புறம் என்ன செய்கிறோன்னா, அந்த மனுஷன் எப்படி ஆள் தெரியுமோ? ஆலிமுன், ஆலிமான. இந்த ஆலிமான, ஆலிமாகிய, இதுதான் சிவத்துடைய அர்த்தம். சிவத்துடைய அர்த்தம் எப்படி வரும்னு கேட்டால் எப்படி கோர்க்கணும்? ரஜுலுன் ஆலிமுன்னா ஆலிமான மனிதன், அந்த மாதிரி ஆலிமான, ஆலிமாகிய மனிதன், அப்படி கற்றறிந்த மனிதன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரஜுலுன் என்பதற்கு வந்து ஜா உரை ஃபாயிலு. ரஜுலு வந்து ஜாண்டா வந்தான்ங்கிறது ஃபேலு, ரஜுலுங்கிறது ஃபாயிலு. ஃபாயிலுக்கு ரஃப வந்துருச்சு. ரஜுலுக்கு அமல் செஞ்சதுக்கு ஜா இருக்கிறது. ஆலிமுக்கு அமல் செய்ய என்ன இருக்குது? ஆலிமுக்கு ஒன்றுமே இல்லை. ரஜுலுக்கு தான் ஜா வந்து அமல் செஞ்சுருக்கு. இந்த ரஜுலுன் என்று ஆக்குனது ஜா தான். இப்போ ஜா ஃபேலு, ரஜுலு ஃபாயிலுன்ட்டோம். அப்போ ஆலிமுக்கு ஏன் ரஃப பண்ணிங்கன்னா இந்த ரஜுலை ஃபாலோ பண்ணுது. அது ஃபாலோ பண்ணி தான் அது கிடைக்குது. ரஜுலுன் என்பதற்கு ரஃப இருக்குல்ல, ரஜுலை தானே வர்ணிக்கிறீங்க, ஆலிமுன்னு போட்டுருங்க. ரஜுலுன் ஆலிமுன், ஆலிமான ரஜுல் வந்தான். இதையே வந்து இப்போ வந்து ஒரு நசபு செஞ்சு சொன்னீங்கன்னு வைங்க. எப்படி? ராயித்துன்னு சொல்லிட்டீங்க. இந்த இருக்குது இப்படி ராயத்து இப்படி சொல்கிறீங்க. ராயத்து நான் கண்டேன், பார்த்தேன். ரஜுலன் ஒரு மனுஷனை பார்த்தேன்கிறீங்க. இந்த இடத்துல வந்து ராய்த்துவுக்கு வந்து ஃபாயில் உள்ளக்க இருக்குது. நான் ரஜுலன்கிறது மஃபூலாக வந்திருக்குது, நசபு. அப்போ ரஜுலை தான் நீங்கள் பார்த்தீங்க. ரஜுல் பார்க்கல, நீங்கள் தான் பார்த்தீங்க. யாரை பார்த்தீங்க? ரஜுலன் ஒரு மனுஷனை பார்த்தீங்க. ராய்த்து ரஜுலன் ஒரு மனிதனை பார்த்தேன். என்ன மாதிரி மனுஷனை? ஆலிமன், ஆலிமான மனுஷனை பார்த்தேன், ஆலிமாகிய மனிதனை பார்த்தேன்கிறீங்க. இப்போ அந்த ஆலிமுக்கு என்ன யாராப்பு செய்யணும்? நசபு தான் செய்யணும். ஏன்? ரஜுலை தானே நீங்கள் வர்ணிக்கிறீங்க. ரஜுலுக்கு என்ன இருக்குது? நசபு தானே இருக்குது. இந்த ரஜுலில் நசபு இருந்தால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஆலிமுக்கு வந்துடும். ரஜுலுக்கு ஏன் நசபு செஞ்சீங்கன்னா ரொம்ப ரீசன் நம்ம சொல்லிடுவோம். என்ன ரீசன் சொல்லுவோம்? ரஜுலு என்பது ராவுக்கு மஃபூலாக வந்திருக்குது. இந்த ராயத்து என்பதற்கு என்ன இருக்குது? ராயத்துனா ரா தானது. ராயத்து என்பதற்கு ரஜுல் வந்து மஃபூல். மஃபூல் நசபு ஓகே, இதனுடைய ஆமில் இந்த இருக்குது. ரஜுலுக்கு அமல் செஞ்சது ராயத்துங்கிறது. ஆலிமனுக்கு என்ன நசபு ஏன் செஞ்சீங்க என்று கேட்டால் எதுவும் இதுக்கு நசபு செய்யலை. ரஜுலன் என்பதை ஃபாலோ பண்ணுது.
ரஜுலாக தானே வர்ணிக்கிறீங்க. ஒரு ஆளை வர்ணிக்கிறதுனால அவனுக்கு என்ன கொடுத்தீங்களோ அதையே வர்ணனையும் கொடுத்துடணும். வர்ணிக்கப்பட்டவனுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அந்த வர்ணிக்கிற சொல்லுக்கும் என்ன செய்யணும், அந்த யாராப்ப கொடுத்துடணும். ரஜுலன் ஆலிமன், ரஜுலுன் என்று இருந்தால் ரஜுலுன் ஆலிமுன் என்று சொல்லுங்கள். ரஜுலின் என்று இருந்தால் ரஜுலின் ஆலிமின் என்று சொல்லணும். அப்போ இது இதுதான் தாபி சிவத்துங்கிறது. இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நமக்கு தெரிஞ்சதுலேருந்து சொல்லலாம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அல்ஹம்து இல்லாஹிங்கிறீங்க. குர்ஆனுடைய வசனம் அல்ஹம்து இல்லாஹி, எல்லா புகழும் அல்லாவுக்கு. இது அல்லான்னு சொல்லி முடிச்சிட்டோம். அல்லாவுக்கு அதோடு நிப்பாட்டாமல் அல்லாவை வர்ணிக்கிறோம். இப்போ அல்லாவுக்கு ஒரு அடைமொழி சேர்க்குறோம். எப்படி சேர்க்குறோம்? ரப்பில் ஆலமீன். ஆலமீனுக்கு ரப்பு அவன். ஆலமீன் அகில உலகம், அகில உலகத்துக்கும் ரப்பு எஜமான். எஜமான் ஆகிய சிவத்தாக இருந்தால் அப்படி செய்யணும்ல. எஜமான் ஆகிய அல்லாவுக்குன்னு வந்துடும். அப்போ லில்லாஹின் அல்ஹம்து லில்லாஹின்னு ஜர்ரு செஞ்சீங்கல்ல. அல்ஹம்து முப்ததா, லில்லாஹி அல்லாவுக்கு அந்த உரியதுங்கிறது ஒளிஞ்சு நிற்கிது, அது ஹபரு. அல்ஹம்து வந்துச்சு. லில்லாஹின்னு சொன்னீங்கல்ல, ஹீன்னு சொன்னீங்க. லில்லாஹி ஹீன்னு எதுக்காக சொன்னோம்? அந்த லாமு வந்ததுனால. லாமு அந்த 17 எழுத்தில் ஒரு எழுத்து ஜர்ரு செய்யும்ல. அந்த 17 எழுத்தில் லாமு ஒரு கசர் வச்ச லாமு ஒன்று. லில்லாஹி இந்த லீ வந்ததுனால அல்லாஹின்றதுக்கு ஜர்ரு செஞ்சிட்டிங்க. ரப்புக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ரப்பில் ஆலமீனில் எதுவுமே ஃபாயில் ஏறாபே ஒன்றும் அமல் செய்கிற ஒன்றுமே அதில் இல்லை. ஆனாலும் அது எதை ஃபாலோ பண்ணுது? எதுக்கு அடைமொழியாக வந்திருக்குது? அல்லாவுக்கு அடைமொழியாக வந்திருக்குது. அல்லாவுக்கு புகழ். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதற்கு ஆன்சராக வந்தால் சிவத்துன்னு அர்த்தம். வழங்குதா? அல்லாவுக்கு எல்லா புகழும். எப்படிப்பட்டவன்? ரப்புல் ஆலமீன் சொல்கிறோம்ல. அந்த எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டதுங்கிற ஒரு மறைவான ஒரு கேள்விக்கு ஆன்சராக அமைஞ்சிருக்கும்னு சொன்னால் அதை சிவத்துன்னு வழங்க ஒரு அறிகுறியாக வச்சுக்கிடலாம். அப்போ அல்ஹம்து எல்லா புகழும் லில்லாஹி அல்லாவுக்கு உரியது. ரப்பில் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் ஆகிய அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாவுக்கு உரியது. அந்த ரப்பின்னு நீங்கள் படிக்கிறீங்கள கசர் வச்சு, அது அந்த கசர் ஏன் வச்சிங்கன்னு கேட்டால், அல்லாஹ் என்பதற்கு அது சிவத்தாக வந்திருக்குது. அல்லாவுக்கு என்ன இருந்துச்சு? ஜர்ரு இருந்துச்சு. எதனால் இருந்துச்சு? லாம் வந்ததுனால. அந்த ஜர்ரு இருந்ததுனால அதை வர்ணிக்கிற சொல்லுக்கு என்ன செஞ்சுருங்க, அதையும் ரப்பின்னு கொண்டு வந்துடுங்க. அதுபோக இந்த சிவத்து ஒரு ஆளுக்கு ஒரு அடைமொழி தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. 10 சிவத்து கூட 100 ஒரு லட்சம் கூட இருக்கலாம்ல. ஒன்று வர்ணிக்கிறதா இருந்தால் என்ன செய்யலாம்? ஒரு கருப்பான குள்ளமான ஒருத்தர் கருப்பாகவும் குள்ளமாக இருப்பான்ல. கருப்பான குள்ளமான, அதே மாதிரி ஆலிமான ஒரு ஹாஃபிலான ஒரு மனிதன் வந்தால் 4 சிவத்து வந்துருச்சுல. ஒரு மனுஷனுக்கு 4ன்னு சொல்லலாம். எவ்வளோ அவன்கிட்ட என்னென்ன இருக்குதோ அவ்வளோ நம்ம சொல்லலாம். எத்தனை சிவத்து வந்தாலும் அத்தனைக்கும் அந்த ஏறாவை கொடுக்கணும். ஒரு பொருளுக்கு ஒரு சிவத்து தான்ங்கிறது கிடையாது. ஒரு மனுஷனுக்கு ஒரு மௌசூஃபுக்கு ஒரு சிவத்து என்பது கிடையாது. எவ்வளோ சிவத்து வேணாலும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த அல்ஹம்துலில்லாஹில் பாருங்களேன், அடுத்து ஒரு சிவத்து வைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அது ஒரு சிவத்தா. மாலிகி யௌமுத்தீன், யௌமுத்தீனுடைய மாலிகி. யௌமுத்தீன் தான் நியாய தீர்ப்பு நாள். மாலிக்குன்னா எஜமான். மாலிகி யௌமுத்தீன். ஏன் மாலிகின்னு ஏன் படிச்சிங்க? லில்லாஹினால தான். அப்போ அல்லாஹ் என்பதற்கு ரப்பிங்கிறது ஒரு சிவத்து, அதனால் ஜர்ரு. மாலிக்கிங்கிற செகண்ட் சிவத்து, அதனால் மாலிக்குன்னு வரலையில் மாலிக்கு ஜர்ரு செய்யணும். எதனால் ஜர்ரு செய்யணும்? எந்த ஒரு ஆமிலும் அங்கே ஜர்ரு செய்யலை. ஆமில் அல்லாஹுக்கு தான் ஜர்ரு செஞ்சுருக்குது. அல்லாங்கிற சொல்லுக்கு ஜர்ரு செஞ்சதுனால அதை வர்ணிக்கிற அதற்கு அடைமொழியாக வருகிற சொல்லாக இருக்கிற காரணத்தினால் அதில் உள்ள ஜர்ரு இதுக்கு வந்துடுது. அதே மாதிரி பிஸ்மில்லாவை எடுத்துக்கிறங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்ங்கிறீங்க. அப்போ பி வந்ததுனால பிஸ்மி ஜர்ரு செஞ்சிருச்சு. பிஸ்மில்லாஹி அல்லாஹுவின் பெயரால் இலாஃபத்து. இஸ்மு என்பதை அல்லாஹ்வோட இலாஃபத் செஞ்சனால அல்லாஹுக்கு ஜர்ரு. அப்போ பிஸ்மியில் இஸ்முங்கிறதுக்கு ஜர்ரு இருக்கிறது. அல்லாஹின்னு சொல்கிறீங்களே பிஸ்மில்லாஹி, அந்த ஜர்ரு காரணம் இலாஃபத்து. பிஸ்மிக்கு ஜர்ரு காரணம் பி. பிஸ்மியில் ஏன் ஜர்ரு வந்துச்சுன்னா பே தான் ஜர்ரு செஞ்சுருக்கு. இஸ்மை கொண்டு போய் அல்லாஹ்ட இலாஃபத் செஞ்சதுனால அந்த அல்லாவுக்கு ஜர்ரு வந்துருச்சு. அல்லாவுக்கு ஜர்ரு வந்த காரணம் இலாஃபத்து. சரி, அல்லாவை நம்ம என்ன செய்கிறோம்? வர்ணிக்கிறோம். அல்லாவின் பெயரால். எப்படிப்பட்ட அல்லாஹ்? அர் ரஹ்மான், ரஹ்மானாகிய அல்லாஹ். அர் ரஹீம், ரஹீமாகிய அல்லாஹ்.
ரஹ்மானும் ரஹீமாகி அல்லான்னு கூட சேர்த்துக்கலாம். இப்போ என்ன செய்யணும், அல்லாவுக்கு சிவத்தாக ரஹ்மான் வந்திருக்கா, அதுக்கும் ஜர்ரை போடுங்க. அதே அல்லாவுக்கு சிவத்தா ரஹீம் வந்திருக்குதா, அதுக்கும் ஜர்ரை. ரெண்டு சிவத்து வந்திருக்கு. அப்போ அதனால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி ரஹீமி என்ற எல்லாத்துக்கும் கசர் வச்சு படிக்கிற காரணம் என்ன, இது சிவத்து, அதாவது நாத்து, அதாவது வஸ்ஃபு, முந்தின சொல்லில் என்ன இருக்குதோ அது அப்படியே இதுக்கு என்ன செய்யும், பிரதிபலிக்கும், எதிரொலிக்கும் விளங்கிக்கிறேன். அப்போ பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் அவுது பில்லாஹி எடுத்துக்கிறங்க. அவுது பில்லாஹி அல்லாவிட்ட மின ஷைத்தானி, ஷைத்தானை விட்டும். மின ஷைத்தானின்னு ஏன் ஜர்ரு பண்ணீங்க, மின் வந்ததுனால மின்னு ஜர்ரு செய்யும். அதே நேரத்தில் ரஜீமின்னு ஏன் ஜர்ரு செஞ்சீங்க, ஷைத்தானு வர்ணிக்கிறீங்க. ஷைத்தானுக்கு அடமொழி. ரஜமண்டா விரட்டினான், தூக்கி எறிந்தான். ரஜீமுன்னா தூக்கி எறியப்பட்டவன். ஃபைல் என்பது மஃபூல் அர்த்தத்தில் வரும்ல, அந்த மாதிரி உள்ளது. ரஜீம்னா மர்ஜூமுன், தூக்கி எறியப்பட்டவன். தூக்கி எறியப்பட்ட ஷைத்தாண்டு அதுக்கு அடைமொழி கொடுத்ததுனால ஷைத்தானுக்கு வர்ற ஜர்ரு ரஜீமுக்கு வந்துருச்சு. ஷைத்தானுக்கு ஜர்ரு வர காரணம் மின், ரஜீமுக்கு வர்ற காரணம் தாபிங்கிற சிவத்துங்கிற அடிப்படையில். சரியா? அப்போ சிவத்துன்னு சொன்னால் ஒரு சொல்லுக்கு, ஒரு 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 பொருளுக்கு, ஒரு மனுஷனுக்கு, ஏதோ ஒன்றுக்கு ஒரு கருத்துக்கு கூட சிவத்து வரும். அழகான கருத்துங்கிற பொருள் மெட்டீரியலாக கூட இருக்க தேவையில்லை. மெட்டீரியலாக இல்லாமல் ஒரு அழகான கருத்தை ஒருத்தர் சொன்னார்னு வைங்களேன், இது நான் அழகான கருத்துங்கிறீங்க. கருத்தை கூட வர்ணிக்கலாம்ல, என்ன வேண்டாலும் இருக்கலாம். வர்ணிக்கிறது கருத்தாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், என்ன வேண்டாலும் இருக்கலாம். அதை வர்ணித்தோம் என்று சொன்னால் அது அதை வர்ணிக்கிற சொல்லுக்கு வர்ணிக்கப்படுகிற சொல்லில் என்ன யாராபு இருக்கிறதோ அந்த யாராபு என்ன செய்யணும், வரும். இதுதான் சிவத்துடைய விஷயம். இப்போ அதில் முக்கியமாக கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், சிவத்தில் அதாவது மொத்தம் என்னென்னு கேட்டால், ஏராபுல மொத்தம் 10 விஷயம் சொல்லுவாங்க. என்ன 10 விஷயம்? அதாவது ஏராபு இருக்கு இல்லையா, ஏராபுல ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கணும். ஏராபுன்னு சொன்னால் ஜெய்துன், அப்போ ஆலிமுன், ஆலிமான ஜெய்து. ஜா வந்தான், ஜெய்துன், ஜெய்து வந்தான். என்ன மாதிரியான ஜெய்து அவன்? ஆலிமுன், ஆலிமான ஜெய்து வந்தான். அப்போ ஆலிமுக்கு உள்ள ஏராபு தான் ஜெய்துக்கு வரணும். ராய்த்து ஜெய்தன், ஜெய்தை நான் பார்த்தேன். ஆலிமன், ஆலிமான ஜெய்தை பார்த்தேன். அது மாதிரி என்ன செய்கிறோம், அதை சொல்லிடுறோம். அப்போ ஏராபில் ஒன்றுபட்டிருக்கணும். ஏராபில் மட்டும் ஒன்றுபட்டால் பத்தாது. அடுத்து நக்கிரா மாரிஃபான்னு சொல்லுவாங்கள்ல. நக்கிரான்னு சொன்னால் பொது பெயர், மாரிஃபான்னு சொன்னால் குறிப்பு பெயர். அதாவது ரஜுலுங்கிறது இருக்குல்ல, யாரை குறிக்கும், அது யாருக்குரியது, யாருக்கு வேணாலும் சொல்லலாம். ஜெய்துங்கிறது யாருக்கு வேணாலும் சொல்லலாமா? ஜெய்துன்னா ஒரு ஆள், ஒரு மனுஷனுடைய பேர். அது ரஜுலுங்கிறது அதுக்கு ஒரு கருத்து, ஆண்கள்ன்ற அர்த்தம், ஆண் என்ற அர்த்தம். ஆண்கிறது இருக்கிற உலகத்தில் எந்த ஆணுக்கு வேணாலும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அப்படி எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிற சொல்ல என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் அது குறிக்குமாக இருந்தால் அதை நக்கிரா என்று சொல்வார்கள். குறிப்பிட்ட எல்லாத்தையும் குறிக்காமல் ஒரு குறிப்பிட்டதை தான் குறிக்குன்னு சொன்னால் அதை மாரிஃபான்னு சொல்வார்கள். அப்போ உதாரணமாக ரஜுலுங்கிறது நக்கிரா. ரஜுலுன்னு போட்டிங்கன்னு வைங்க, அல் சேர்த்திங்கன்னு வைங்க, அப்போ கூட மாரிஃபாவாயிரும். ரஜுலுங்கிறது மனுஷன் அர்த்தம் இருந்தாலும் ரஜுலு அந்த மனுஷன். ஒரு மனுஷனை முன்னாடி பேசிட்டு வருவீங்க, இப்ராஹிமை பற்றி பேசிக்கிட்டே வருவீங்க, பேசிட்டு வந்துட்டு அந்த மனுஷன்பிங்க. இப்போ அந்த மனுஷனுங்கிற இந்த சொல்லி அவனை தான் குறிக்கும். வெறும் மனுஷன் என்பது யாரை வேணாலும் குறிச்சிடும். ஒரு மனுஷன் வந்தான்னா என்ன செய்யாது, ஒருத்தனுக்கு எந்த செய்தியும் விளங்காது. ஒரு மனுஷன் வந்தான், மனுஷன் தான் வருவான்டா, யார் வந்தான்னு சொல்கிறான்னு கேட்போம். நக்கிராவில் எந்த ஒரு மெசேஜும் வைக்க இயலாது. அதே நேரத்தில் ஒரு மனுஷனை பற்றி ஏற்கனவே பேசிட்டு அந்த மனுஷன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறோம். அந்த மனுஷன்டா யார், எப்போ அதை சொல்லுவோம்? முன்னாடி ஒருத்தனை பற்றி விவரத்தை கொடுத்துவிட்டு தான் அதை சொல்லுவோம். முன்னாடி பேசிக்கிட்டு வரும்போது அவனை பற்றின விவரத்தை கொடுத்து விட்டு, இந்த இப்ராஹிமுடைய மகன், அந்த வடக்கு தெருவில் உள்ளவன், அவன் இவன் இவ்வளோ சொல்லிவிட்டு அந்த மனிதன் நல்லவன் அப்படி சொன்னீங்கன்னு வைங்க. இப்போ அந்த மனிதன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாரிஃபாவாயிரும். மனுஷன் என்று சொன்னால் நக்கிரா, அந்த மனுஷன் என்றால் மாரிஃபாவாயிரும். இது நான் குறிப்பான ஆளாக குறிப்பிட்ட ஒரு ஆளை தான் அந்த நேரத்தை அந்த இடத்தில் குறிக்கும். ரஜுலு என்று சொன்னால் அந்த மனுஷன்கிற அந்த வாக்கியத்தில் ஒருத்தனை தான் குறிக்கும். அது யாரை குறிக்கும்? அதுக்கு முந்தின வாக்கியத்தில் யாரை பற்றி பேசியிருக்கிறீங்களோ அவனை குறிக்கும். அதனால் அது மாரிஃபான்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சிவத்துக்கு உள்ள கண்டிஷன் என்னன்னு கேட்டால், ஏராபுல ஒன்றுபட்டிருக்கணும். ஏராபுன்னா இதில் ரஃபுன்னா அதில் ரஃபு, இதில் நசப்புனா அதில் நசப்பு, இதில் ஜர்னா அதில் ஜர், அதில் சிவத்து மோசு கண்டிஷன். அதுக்கப்புறம் மாரிஃபாவுக்கு மாரிஃபா தான் சிவத்தாக வரணும்.
நக்கிராவுக்கு நக்கிராவை தான் சிவத்தாக வரணும். விளங்குதா? அப்போ மாரிஃபாவுக்கு அதாவது தாரீஃப் தனிக்கின்னு போட்டிருக்கல, மாரிஃபா நக்கிராவில் வந்து ஒன்றுபட்டிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஜா ஜெய்துன் ஜெய்து வந்தான், ஜெய்துன் அஸ்ஸாலிஹு சாலிஹான ஜெய்து வந்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ ஜெய்து மாரிஃபாவாக இருக்கிறதுனால அஸ்ஸாலிஹு அஸ்ஸாலிஹுன்னு என்ன செய்யணும், அல் போட்டு சொல்லணும். ஜா ஜெய்துன் ஜா ரஜுலுன்னு போட்டிங்கன்னு வைங்க, ஒரு ரஜுல் வந்தான். அப்போ ரஜுல் வந்தான்னு சொன்னீங்கன்னா ரஜுலுன் சாலிஹுன், ரஜுலு நக்கிரா, சாலிஹுன் என்பது நக்கிரா, நல்லவன்கிறது எல்லாத்தையும் சொல்லலாம்ல. ரஜுலும் நக்கிரா, சாலிஹுங்கிறது நக்கிரா தான். அப்போ நக்கிராவாக இருக்கும்போது ரஜுலுக்கு சிவத்தாக சாலிகை வரலாம். ஜெய்துக்கு சிவத்தாக சாலிகை போட்டிங்கன்னு சொன்னால் அந்த சாலிகை நீங்கள் மாரிஃபா ஆக்கணும், அல் போட்டு ஆக்கிடணும். ஜா ஜெய்துன் அஸ் சாலிஹு, ஜா ஜெய்துன் அல் ஆலிமு, ஆலிமான ஜெய்து வந்தான். ஜா ரஜுலுன்னு ஒரு மனுஷன் வந்தாங்கிறீங்க, ஆலிமுன்னு போடணும். அப்போ ஒரு நக்கிராவான மௌசுஃபாக இருந்தால் சிவத்தும் நக்கிராவாக இருக்கணும். மாரிஃபாவான மௌசுஃபாக இருந்தால், மௌசுஃப்னா முதல்ல வர வார்த்தை, சிவத்தும் என்ன இருக்கணும், மாரிஃபாவாக இருக்கணும். அப்போ ஏராபுலையும் ஒன்றுபட்டிருக்கணும், இந்த இதுலேயும் ஒன்றுபட்டிருக்கணும். அதே மாதிரி வந்து ஒருமை இருமை பன்மையில் வந்து ஒன்றுபட்டிருக்கணும். ஒருமைக்கு ஒருமை தான் சிவத்தாக வரணும். இருமைக்கு ஜா ரஜுலானி சாலிஹானின்னு வரணும். ஜா ரஜுலானி இரு ரஜுல்கள் வந்தார்கள், சாலிஹானின்னு வரணும், சாலிஹுன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஜா ரிஜாலுன் பல ரஜுல்கள் வந்தார்கள், சாலிஹூன சாலிஹான்னு அது பன்மையாக சொல்லணும். அதாவது சிவத்துக்கு சிவத்துடைய கண்டிஷன் என்னென்னு கேட்டால், ஏராபுல ஒன்றுபட்டு இருக்கணும், நக்கிரா மாரிஃபாவில் ஒன்றுபட்டு இருக்கணும். நக்கிரா மாரிஃபாண்டா மாரிஃபா. அதே மாதிரி வந்து ஒருமை இருமை பன்மையில் என்ன செஞ்சுருக்கணும், ஒன்றுபட்டு இருக்கணும். அது பன்மைன்னா இது பன்மை, அது இருமைன்னா இது இருமை, அது ஒருமைன்னா அது ஒருமை, அப்படி இருக்கணும். அதே மாதிரி வந்து ஆண்பால் பெண்பாலில் ஒன்றுபட்டு இருக்கணும். ஆணுக்கு ஆண் சொல்ல வச்சு வர்ணிக்கணும், பெண்ணுக்கு வந்து பெண்பாலுடைய சொல்ல கொண்டு தான் சிவத்தை கொண்டு வரணும். ரஜுலுன் ஆலிமத்துன்னு போடக்கூடாது. ரஜுலுங்கிற ஆணாக இருக்கிறதுனால அவனுடைய சிவத்தை ஆலிமு தான் வரணும், ஆலிமத்துன்னு வரக்கூடாது. இம்ராத்துன் ஆலிமத்துன், பொம்பளைக்கு ஆலிமத்து போடுங்க. அதாவது ஆண்பால் பெண்பாலில் ஒன்றுபட்டு இருக்கணும், நக்கிரா மாரிஃபாவில் ஒன்றுபட்டு இருக்கணும், ஒருமை இருமை பன்மையில் ஒன்றுபட்டு இருக்கணும், ஏராபில் ஒன்று. அந்த 4 ஐட்டங்கள் மொத்தம் 4 ஐட்டத்தில் என்ன இருக்குது, ஒன்றுபட்டு இருக்கணும். எந்த 4 ஐட்டம்? ஏராபு 3 ஏராபு இருக்கு இல்லையா, அந்த ஏராபில் ஒன்றுபட்டு இருக்கணும். 1 2மே நக்கிராவாக இருக்கணும், 2மே மாரிஃபாவாக இருக்கணும், அதில் ஒன்றுபட்டு இருக்கணும். அல்லது 2மே ஒருமையாக இருக்கணும், இல்லை 2மே இருமையாக இருக்கணும். 2ம்னா எது, வர்ணிக்கப்படுவது வர்ணிக்கக்கூடியது. இந்த 2 சொல்லும் என்னவாக இருக்கணும், 2 ஒருமையாக இருக்கணும், அது 2 இருமையாக இருக்கணும், 2 பன்மையாக இருக்கணும். அதே மாதிரி வந்து 2மே ஆண்பாளுக்கு ஆண்பாளாக இருக்கணும், பெண்பாளுக்கு பெண்பாளாக இருக்கணும். இந்த ஒரு கண்டிஷனோடு என்ன செய்யணும், வந்து தாபியை வந்து பின்பற்றும். உதாரணமாக இந்த பாருங்கள், ஜானி ரஜுலுன் ஆலிமுன், ஜானி என்னிடத்தில் வந்தான், ரஜுலுன் ஆலிமுன், ஆலிமான ஒரு ரஜுல் வந்தான்ங்கிறோம். இப்போ ரஜுலை வர்ணிக்கிறோம், என்ன சொல்லி வர்ணிக்கிறோம், ஆலிமுன் என்று வர்ணிக்கிறோம். அப்போ ரஜுலு நக்கிராவாக இருக்கிறதுனால ஆலிமு நக்கிரா 1, ரஜுலுக்கு ரஃப இருக்கிறதுனால ஆலிமுக்கு ரஃப, ரஜுல் ஒருமையாக இருக்கிறதுனால ஆலிம் என்னவாக இருக்குது, ஒருமையாக இருக்குது. ரஜுல் முதக்கராக இருக்கிறதுனால ஆலிமும் முதக்கராக இருக்குது. அப்போ 4 விஷயங்கள் ஒன்றுபட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து இது ஜாஅத்தின்னு வச்சுக்கிறோங்க. ஜாஅத்தின் என்னிடத்தில் வந்தார்கள், இம்ராத்துன் ஆலிமத்துன், ஆலிமான ஒரு பெண் வந்தால், இம்ராத்துன்னு பெண்பாலாக வரும் பொழுது ஆலிமத்துன்னு அதுவும் பெண்பாலாக ஆகிக்கிறணும். அப்போ ரஃபுக்கு ரஃப வந்துருச்சா, பெண்பாலுக்கு பெண்பால் வந்துருச்சா, இம்ராத்துன்னு ஒரு பெண் நக்கிரா, நக்கிராவுக்கு நக்கிரா வந்துருச்சா, அப்போ ஒருமை இருமை பன்மை ஒன்றாக வந்துருச்சா, அந்த மாதிரி என்ன செய்யணும், அது வரணும். அதே மாதிரி வந்து ஜா ரஜுலானி, ஜான்னு நீங்கள் சேர்த்துக்கிறங்க, ஜா ரஜுலானி ஆலிமானி, 2 ரஜுல் வந்தார்கள். 2 ரஜுல் நீங்கள் போடும்போது அவனை எப்படி அடைமொழி போடுறது, ரஜுலானி ஆலிமுன்னு போடக்கூடாது, ரஜுலானி ஆலிமானி. ரஜுலானிங்கிறது இருமையாக இருந்தால் ஆலிமானி இருமை. இப்போ ரஜுலானிக்கு உள்ள யாராவோ ஆலிமானிலாம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து 2மே நக்கிராவாக இருக்கிறது, அதில் ஒன்றுபட்டு இருக்கிறது. அதே மாதிரி என்ன இருக்குது, ஆண்பால் பெண்பாலில் ஒன்றுபட்டுருக்கணும்ல. ரஜுலுங்கிறது ஆண்பால், ரஜுலானிங்கிறது ஆண்பால், ஆலிமானிங்கிறது ஆண்பால், ஆலிமத்தானின்னு நம்ம சொல்லல, அதில் ஒன்றுபட்டு இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒருமை இருமை பன்மையில் ஒன்றுபட்டு இருக்கிறது. ஒருமை ஒருமை, சரியா, இது இருமை இருமை.
அதே மாதிரி வந்து பொம்பளையில் சொல்கிறீங்க 2 பெண்கள் வந்தார்கள்னு, அதை எப்படி சொல்லணும்? ஜாத்தினி இம்ராத்தானி, ஜாத்து இம்ராத்தானி, 2 பெண்கள் வந்தார்கள். ஆலிமத்தானி, ஆலிமான 2 பெண்கள் வந்தார்கள். இம்ரத்தானின்னு பெண்பாலாக வந்தால் ஆலிமத்தானின்னு அதுவும் பெண்பாலாக வரணும், இருமைக்கு இருமையாக வரணும், நக்கிராவுக்கு நக்கிராவாக வரணும். ஏராபுல இம்ரத்தானி ஆலிமத்தானின்னு வரக்கூடாது, இதில் உள்ள மாதிரி அதுலேயும் வரணும். இப்படிங்கிற ஒரு விஷயத்தை விளைவிக்கிறணும். அதே மாதிரி ஒரு ஜா வந்தார்கள், ரிஜாலுன், பல ஆண்கள் வந்தார்கள், அதுக்கு சிவத்து கொடுக்குறோம். ஆலிமுக்கு ஜம் என்னது? ரிஜாலுன் ஆலிமூனன்னு சொல்லலாம். ஆலிம் என்பதற்கு இன்னொரு ஜம்மு உலமான்னு சொல்லுவாங்க. ஆலிம் என்பதற்கு வந்து அலிப் வாவுனூன்னு போட்டு ஜம்மு செஞ்சம்னு சொன்னால் ஆலிமூனன்னு சொல்லுவாங்க. அதுவும் அதே அர்த்தம் தான். உலமா பெருமக்கள்லாம் சொல்கிறாங்களா உலமாண்டு, உலமாங்கிறது ஃபோலாங்கிறது இது ஒரு ஜம்மு. ஆலிம் என்பதனுடைய ஒரு ஜம்மு வந்து ஆலிமூன. ஆலிமூன என்பதற்கு என்ன அர்த்தமோ அதுதான் உலமாவு என்பதற்கு அர்த்தம். அப்போ எதை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ரஜாலுன் உலமாவு அல்ல ரிஜாலுன் ஆலிமூன. ரிஜால் வந்தால் ஆலிமூனன்னு தான் அதுக்கு ரஃபு அப்படி தானே வரும். ஆலிமூனன்னு வாவுன்னு வர்றதா ரஃபு. இதெல்லாம் அந்த 4 விஷயம் ஒன்றுபட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நிசாவுன் ஜாத் வந்தார்கள், நிசாவுன் ஆலிமாத்துன், ஆலிமான பெண்கள் வந்தார்கள். நிசாவுக்கு பன்மை, ஆலிமாத்தும் பன்மை, 2 நக்கிராவாக இருக்குது, 2க்கும் ரஃபு இருக்கிறது, எல்லாமே பன்மையாக இருக்குது, அதில் ஒன்றுபட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து மாரிஃபாவை போட்டிங்க, ஜெய்தை வர்ணிக்கிறீங்க. ஜெய்துன் ஆலிமுன்னு சொல்லக்கூடாது, எழுவாய் பயனுடையாக சொல்லலாம். ஜெய்துன் ஆலிமா இருப்பான்னு சொல்லலாம். ஆலிமான ஜெய்துன்னு அர்த்தம் கொடுப்பதாக இருந்தால் அல் போட்டு தான் சொல்லணும். ஏன் அல் போடுறோம்? ஜெய்துங்கிறது நக்கிராவா மாரிஃபாவா? அது மாரிஃபா. ஜெய்துங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆளை குறிக்கிறனால அது மாரிஃபா. அதை வர்ணிக்கிறதா இருந்தால் ஆலிம்ங்கிற நக்கிராவை போட்டு வர்ணிக்கக்கூடாது. ஆலிம்னா அறிஞன், அல் ஆலிம்னா அந்த அறிஞன் இருக்குல்ல, அந்த அல் போட்டோன்னா அது மாரிஃபாவாயிரும். அப்போ ஜெய்தை வர்ணிக்கிறதா அப்படி சொன்னேன், ஜெய்துன் அல் ஆலிமு, ஜெய்துனில் ஆலிமு. அதனால தான் பிஸ்மில்லாவில் அப்படி வருது. எப்படி வருது? அல்லாஹுக்கு அப்புறம் அர் ரஹ்மான்ட்டு அல் சேர்ந்து வருது பாருங்கள். அல்லாஹ் வர்ணிக்கிறோம், பிஸ்மில்லாஹி ரஹ்மானின்ற கூடாது. பிஸ்மில்லான்னு அல்லாஹ் வந்து மாரிஃபாவாக இருக்கிறனால அர் ரஹ்மானி அர் ரஹீமி என்று தான் என்ன செய்யணும், அதை வந்து நம்ம கொண்டு வரணும். அது வந்து அது மாதிரி இலாபத்து செஞ்சதுனால என்ன வரும்னு கேட்டால் மாரிஃபாவாகும். மாரிஃபா அல் மட்டும் மாரிஃபா கிடையாது. இப்போ ரப்புங்கிறது நக்கிரான். ரப்புன்னா என்னது? பராமரிப்பவன், யார் ஒன்றாலும் சொல்லலாம். இதை பராமரிப்பு ஒன்று சேர்த்துரும் பொழுது மாரிஃபாவாயிரும். ஆலமீனை அகிலத்துக்கு அதிபதின்ற ஆலமீன் சேர்த்துட்டிங்கல்ல, அது அந்த வகையில் மாரிஃபாவாக போச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் எங்கன்னு கேட்கக்கூடாது. அல் போடுறது ஒரு மாரிஃபாவுடைய ஒரு வகை. அல் போடுறது மட்டும் கிடையாது, ஒரு நக்கிராவான ஒரு சொல்லை மாரிஃபாவான சொல்லை இலாபத் செஞ்சு விட்டால் அதுவும் மாரிஃபா என்ற அந்தஸ்துக்கு வந்துடும். ரப்பை கொண்டே அல் ஆலமீனில் சேர்த்ததுனால அந்த ரப்பு மாரிஃபா இப்படி ஒரு கண்டிஷனில் வரணும். அதே மாதிரி வந்து அது 2 ஜெய்து வந்தார்கள், ஜா வந்தார்கள், அது ஜெய்தானி 2 ஜெய்து வந்தார்கள். இதுக்கு சிபத்து இப்படி வரணும், வெறும் ஆலிமானின்னு வரக்கூடாது, அல் ஆலிமானின்னு வரணும். ஜா ஜெய்தானி அல் ஆலிமானி. அதே மாதிரி பல ஜெய்து வந்திருக்கிறாங்க, ஜா வந்தார்கள், அது ஜெய்தூன அல் ஆலிமூன, ஆலிமான ஜெய்தில் வந்தார்கள் இப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து என்னென்னு கேட்டால் ஒரு சிவத்து மோசுடைய ஒரு கண்டிஷன், சரியா? இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து இதெல்லாம் என்னது? சிவத்துடைய விஷயம். அடுத்ததாக இது அதாவது தாபி 5 தாபியில் வந்து ஒரு தாபி என்னென்னு கேட்டால் சிவத்து. சிவத்துனா என்ன? ஒன்றை அடைமொழியாக ஒரு விஷயத்திற்கு வர்ணனையாக அடைமொழியாக பயன்படுத்தப்படுகிற இன்னொரு சொல்லுக்கு பேர் தான் சிவத்து. இந்த சிவத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் மௌசூஃபில், மௌசூஃபுங்கிற வார்த்தை எதுன்னு மைண்டில் வச்சுக்கிறோங்க. மௌசூஃபுன்னா யாரை வர்ணிக்கிறோமோ அது மௌசூஃப். அல்லாஹ் தானே வர்ணிக்கிறோம், அவன் மௌசூஃப். ரஹ்மான்கிற சிவத்து. ரஜுலை வர்ணிக்கிறீங்க, ஆலிமுங்கிற சிவத்து. ஜெய்தை வர்ணிக்கிறீங்க, அவன் மௌசூஃப். ஜெய்துனுல் ஆலிம் என்று சொன்னால் அந்த ஆலிமு சிவத்து. அப்போ மௌசூஃபுடைய யாராபை சிவத்து பெறும். அதனால் எந்த முறையில் பெறும்? தாபிய முறையில் பெறுகிறது, ஆமில் முறையில் பெறலை. அதுக்கு ஒரு ஆமில காணாம். எதனால் வந்திருக்கு? அதுக்கு வந்துச்சு, அதனால் இதுக்கு வந்துருச்சுங்கிறாங்க. அப்போ அதை பின்பற்றி வருது. பின்பற்றி வர்றதுனால, தொடர்ந்து வர்ற காரணத்தினால இதுக்கு இந்த பேர், இந்த ரூலை யாபத்தில் வச்சுக்கிறணும், சரியா? சிவத்து மோசுடைய கண்டிஷன் என்னது? ஒருமைக்கு ஒருமை, இருமைக்கு இருமை, பன்மைக்கு பன்மை, அந்த ஒரு கண்டிஷன் இருக்கணும். நக்கிராவுக்கு நக்கிரா, மாரிஃபாவுக்கு மாரிஃபாங்கிறது இருக்கணும். ஆண்பாளுக்கு ஆண்பாள், பெண்பாளுக்கு பெண்பால் இருக்கணும். ஏராபுல ரஃபாவுக்கு ரஃபோ, நசபுக்கு நசபு, ஜர்ருக்கு ஜர்ரு இருக்கணும். இப்படி இந்த 4 விஷயங்கள்லாம் என்ன செஞ்சுருக்கணும்?
ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் கண்டிஷன். இது வந்து தாபியில் ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னு கேட்டால் தாபியில் வந்து அத்துஃபுண்டு ஒரு வகை இருக்குது. அத்துஃபுண்டா வந்து அது பல வகை இருக்குது. அத்துஃபில் வந்து 10 அத்துஃபுடைய ஹர்ஃப் இது. அத்துஃபு என்பது வந்து சிவத்துக்கு எந்த ஒரு ஹர்ஃபும் கிடையாது, அந்த சொல்லு மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த சிவத்துன்னு காட்டுவதற்கு எக்ஸ்ட்ரா ஒரு சொல்லை சேர்க்க வேண்டிய தேவைப்படாது. அத்துஃபுங்கிறது என்னென்னு கேட்டால் அது ஒரு சொல்லை சேர்ப்பாங்க ஒரு இதில். எதுக்கு சேர்ப்பாங்க? இவனும் அவனும் இந்த உம்முங்கிறோம்ல, அந்த மாதிரியான கருத்துக்களுக்காக வேண்டி சேர்க்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் அத்துஃபுண்டு பேர். அந்த அத்துஃபுடைய விஷய விளக்கத்தை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்க்கலாம்.